நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே போய் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பார்க்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேங்க் சம்மந்தமான பிரச்சனைனா பேங்க் ரிலேட்டட் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவோம். கரண்ட் சம்மந்தமான பிரச்சனை எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிடுவோம். வாட்டர் நம்ம மறுபடியும் பிளம்பர் தான் கூப்பிடுறோம். உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எகுத்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்டு, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்க அவங்கெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக தான் டாக்டர் கிட்ட வரும். அதுக்குள்ளே ஏன்னா நீங்கள் அதில் உங்களுடைய டைம் நிறைய வீணாகும். எஸ்பெஷலி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் எவ்வளோ ஏர்லியராக பார்க்குறீங்களா. இப்போ அதில் நான் மிகவும் மதிக்கத்தக்க ரஜினிகாந்த் சார் தான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் சார் தான், தலைவர் தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போய் அவர் போய் உடம்பு பார்த்துக்கிறாங்க, உடனே அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா யங் பர்சனாக நடிச்சுன்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன் பாருங்கள். ஏன்னா சில டைம் சிலவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 65 வயசு ஆச்சு, நான் பண்ணிக்கலாமா. நான் சொல்லுவேன் உதாரணம் பாருங்கள், அவர் போகிறாங்க கரெக்டான வியாதிக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இன்னி வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி நீங்கள் தேவையான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா அவர் மாதிரி இளமையாகவே இன்னும் அவர் நடிச்சுங்கிற மாதிரி நீங்களும் ஆக்டிவாக இருக்கலாம். எல்லோரும் அது மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.